ஐந்தாண்டு படிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஐந்தாண்டுக்கு என்னன்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th நீங்கள் எடுக்கிற அந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ எல்எல்பி பண்ணலாம். ஒருவேளை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி, பயாலஜியாக இருந்தீங்க அப்படின்னா பிஏ எல்எல்பி அல்லது பிபிஏ எல்எல்பி வந்து பண்ணலாம். இது இல்லாமல் கிளாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எதற்காகனா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் நேஷனல் லா ஸ்கூலில் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 12th 45% மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் அந்த கிளாட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். எப்படி வந்து மருத்துவத்துக்கு வந்து நீட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதே மாதிரி இந்த சட்டப்படிப்பு பண்ணுறதுக்கு கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தியும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட அரசு சட்டக்கல்லூரி இருக்குது. அதில் நீங்கள் லா பண்ணுறதுக்கு செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது இல்லாமல் விஐடி, அதுக்கப்புறம் சவிதா, சாஸ்திரா